ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 213. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 213. காமுற. நஞ்சியாரின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 3வது பாசுரத்தில் பராங்குச நாயகி சத்தமில்லாத அலைகளுடன் கூடிய கடலை பார்த்ததும் நீங்களும் ஸ்ரீராமரின் குணங்களில் வசப்பட்டு அதனால் துன்பப்பட்டீர்களா என்று கேட்கிறார். பின்னர் இரைச்சல் நிறைந்த கடலை பார்த்ததும் எதிரிகளை ஒழிப்பவரின் தெய்வீக பாதங்களை விரும்பிய என்னைப் போல நீயும் ஆகிவிட்டாயா என்று கூறுகிறாள். நப்பின்னையின் அறிமுகத்தின் சிறப்பம். அதில் நஞ்சியாரின் அறிமுகத்தில் சிறப்பம்சங்கள். 3வது பாசுரத்தில் பராங்குச நாயகி சத்தமில்லா அலைகளில் கூட கடலை பார்த்ததும் நீங்களும் ஸ்ரீராமரின் குணங்களில் வசப்பட்டு அதனால் துன்பப்பட்டீர்களா என்று கேட்கிறார். பின்னர் இரைச்சல் நிறைந்த கடலை பார்த்ததும் எதிரிகளை ஒழிப்பவரின் தெய்வீக பாதங்களை விரும்பிய என்னைப் போல் நீயும் ஆகிவிட்டாயா என்று கூறுகிறார். நப்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 3வது பாசுரம். ஐபிசின் அழுகையால் பரிதாபமாக இருக்கும்போது ஒரு பெரிய உயிரினமான கடல் அமைதி இழந்து கரையை கடைய முயற்சித்து அங்கிருந்து பின்வாங்குவதையும் ஊமையைப் போல் அர்த்தமில்லாத சத்தம் எழுப்புவதையும் அவள் காண்கிறாள். அந்த நபரின் பேச்சு நீங்களும் ஸ்ரீராமரின் குணங்களில் மயங்கி என்னைப் போல் கஷ்டப்படுகிறீர்களா என்று கேட்கிறார். 3வது பாசுரம். ஐபிசின் அழுகையால் அழுகையால் பரிதாபமாக இருக்கும்போது ஒரு பெரிய உயிரினமான கடல் அமைதி இழந்து கரையை அடைய முயற்சித்து அங்கிருந்து பின்வாங்குவதையும் ஊமையைப் போல் அர்த்தமில்லாத சத்தம் எழுப்புவதையும் அவள் காண்கிறாள். அந்த நபரின் பேச்சு நீங்களும் ஸ்ரீராமரின் குணங்களில் மயங்கி என்னைப் போல் கஷ்டப்படுகிறீர்களா என்று கேட்கிறார். பாசுரம். காமுற்ற கை அறவோடு எல்லே இராப்பகல் நீ முற்றக்கண் துயில்வாய் நெஞ்சு உருகி ஏங்குதியால் தீமுற்ற தென்னிலங்கை ஊட்டினான் தான் நயந்த யாம் உற்றது உற்றாயோ வாழி கனை கடலே. காமுற்ற கையறவோடு எல்லே இராப்பகல் நீ முற்றக்கண் துயில்வாய் நெஞ்சு உருகி ஏங்குதியால் தீமுற்ற தென்னிலங்கை ஊட்டினான் தான் நயந்த யாம் உற்றது உற்றாயோ வாழி கனை கடலே. எளிய மொழிபெயர்ப்பு. ஓ சத்தமில்லாத கடல் தன் ஆசைகளை நிறைவேற்றாதவனை போல் இரவும் பகலும் உறங்குவதில்லை. நீங்களும் உங்கள் இதயத்திலிருந்து அழைக்கிறீர்கள். எனவே எங்களைப் போலவே நீங்களும் உங்கள் இதயத்திலிருந்து அழைக்கிறீர்கள். எனவே எங்களைப் போலவே நீங்களும் இலங்கையில் தீ மூட்டி அதனால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீராமன் தெய்வீக பாதங்களில் ஆசைப்பட்டீர்களா என்று நான் உங்களிடம் கேட்கிறேன். துக்கங்கள் நீங்கிய பிறகு நீங்கள் உங்கள் நீண்ட காலம் வாழலாம். ஓ சத்தமில்லாத கடல் தன் ஆசைகளை நிறைவேற்றாதவனை போல நீ இரவும் பகலும் உறங்குவதில்லை. நீங்களும் உங்கள் இதயத்திலிருந்து அழைக்கிறீர்கள். எனவே எங்களைப் போலவே நீங்களும் உங்கள் இதயத்திலிருந்து அழைக்கிறீர்கள். எனவே எங்களைப் போலவே நீங்களும் இலங்கையில் தீ மூட்டி அதனால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீராமரின் தெய்வீக பாதங்களை ஆசைப்பட்டீர்களா என்று நான் உங்களிடம் கேட்கிறேன். உங்கள் துக்கங்கள் நீங்கிய பிறகு நீங்கள் நீண்ட காலம் வாழலாம். நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். கண்ணுற்ற கை அறவோடு இது நெஞ்சுருகி எங்கேயான் உங்கள் ஆசைகள் பலிக்காததால் இதயத்திலிருந்து அழுவது உடன்படிக்கப்படுகிறது. ஆசைகள் நிறைவேறாமல் தவிப்பது, ஆசைகள் நிறைவேறாததால் ஏற்படும் துயரங்கள் இரண்டும் கடலுக்கு பொருந்தாது என்றாலும் கடலை தன் மனநிலைக்கு உதாரணமாக கூறும் அவள் கடலுக்கு அந்த அம்சங்கள் இருப்பதாக கருதுகிறாள். கண்ணுற்ற கையறவோடு இது நெஞ்சுருகி எங்கேயாள் உங்கள் ஆசைகள் பலிக்காததால் இதயத்திலிருந்து அழுவது உடன்படிக்கப்படுகிறது. ஆசைகள் நிறைவேறாமல் தவிப்பது, ஆசைகள் நிறைவேற்றத்தால் ஏற்படும் துயரங்கள் இரண்டும்
கடலுக்கு பொருந்தாது என்றாலும் கடலை தன் மனநிலைக்கு உதாரணமாக கூறும் அவள் கடலுக்கும் அந்த அம்சங்கள் இருப்பதாக கருதுகிறாள். எல்லே கூப்பிடுதல். இரவும் பகலும் சத்தம் போடுவது தொடர்பாக கடலின் நிலை நடத்த இருப்பதால் அவளது சொந்தத்தைப் போலவே இருப்பதால் பராங்குச நாயகி தன் பெண் தோழி என்று அழைப்பது போலவே கடலையும் அழைக்கிறாள். இது சிறையில் உள்ள நட்பை போன்றது. 2 கைதிகள் ஒருவருக்கு ஒருவர் வேதனையை பகிர்ந்து கொள்ளும் போது இந்த சம்சாரம் பொருள் சாம்ராஜ்யம் ஒரு சிறை போன்றது. திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி 949 ஓதமும் நானும் உறங்காதிருந்தேன், அலைகளும் நானும் தூங்கவில்லை என்கிறார். மாற்றாக எல்லே என்னே என்றும் விளக்கலாம் என ஆச்சரியத்தில் ஆச்சரியம். எல்லே கூப்பிடுதல். இரவும் பகலும் சத்தம் போடுவது தொடர்பாக கடலின் நிலை நடத்த இருப்பதால் அவளது சொந்தத்தைப் போலவே இருப்பதால் பராங்குச நாயகி தன் பெண் தோழி என்று அழைப்பது போலவே கடலையும் அழைக்கிறாள். இது சிறையில் உள்ள நட்பை போன்றது. 2 கைதிகள் ஒருவருக்கொருவர் வேதனையை பகிர்ந்து கொள்ளும் போது இந்த சம்சாரம் பொருள் சாம்ராஜ்யம் ஒரு சிறை போன்றது. திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி 949 ஓதமும் நானும் உறங்காதிருந்தேன், அலைகளும் நானும் தூங்கவில்லை என்கிறார். மாற்றாக எல்லே என்னே என்றும் விளக்கலாம் என ஆச்சரியத்தில் ஆச்சரியம். இராப்பகல் நாள் முற்ற கண் துய்யலாம். இராப்பகல் நாள் முற்ற கண் துய்யலாம். இராப்பகல் நாள் முற்ற கண் துயிலே. இராப்பகலில் நாள் முற்ற கண் துயிலே. உங்கள் விஷயத்தில் இரவுக்கும் இது தூங்குவதற்கும் இரவுக்கும் பகலுக்கும் விழிப்பதன் குறிக்கப்படும் எந்த வித்தியாசத்தையும் நாங்கள் காணவில்லை. இராப்பகலில் முற்ற கண் துயிலே. உங்கள் விஷயத்தின் இரவுக்கும் இது தூங்குவதற்கும் உங்கள் விஷயத்தில் இரவுக்கும் இது தூங்குவதற்கும் பகலுக்கும் விழித்திருப்பதற்காக குறிக்கப்படும் எந்த வித்தியாசத்தையும் நாங்கள் காணவில்லை. நாள் உங்கள் அமைதி எங்கே போனது? கடல் உள்ளே அலைகள் இல்லாமல் மற்றும் கரையில் அலைகளுடன் மிகவும் கலவையாக உள்ளது. நாள் உங்கள் அமைதி எங்கே போனது? கடல் உள்ளே அலைகள் இல்லாமல் மற்றும் கரையில் அலைகளுடன் மிகவும் கலவையாக உள்ளது. நெஞ்சுருகி ஏங்குதியால் தூக்கம் இல்லாத போது வெளிப்படையாக இதயம் உருகும். ஒரு தன்னிலங்கை தாழ்முற்ற தன்னிலங்கை ஐயோ பாவம், நீங்கள் எம்பெருமானின் பரத்வத்தை பரமபதத்தில் உள்ள வடிவம் விரும்பவில்லை. ஆனால் அவரது மனைவியின் பிரிவை தாங்க முடியாத ஸ்ரீராமரை விரும்பினீர்கள். அவர் இலங்கையை முழுமையாக எரித்தார். ஆனால் விபீஷணனின் அரண்மனை பற்றி என்ன? அது இலங்கைக்குள் இல்லையா? விபீஷணன் ராட்சசனின் குழுவில் பொருந்தாததைப் போலவே அவர் அங்கு உடல் ரீதியாக இருந்தாலும் அவரது அரண்மனையும் இலங்கையை சேர்ந்தது அல்ல. அது அங்கு உடல் ரீதியாக இருந்தாலும் கலந்து அவரது அரண்மனையும் இலங்கையை சேர்ந்தது அல்ல. உடல் ரீதியாக அது அங்கு ஒரு பணியாளரின் இடம். முற்ற தென்னிலங்கை ஐயோ பாவம், நீங்கள் எம்பெருமானின் பரத்துவத்தை பரமபதத்தில் உள்ள வடிவம் விரும்பவில்லை. நீங்கள் எம்பெருமானின் பரத்துவத்தை பரமபதத்தில் உள்ள வடிவம் ஆனால் அவரது மனைவியின் பிரிவை தாங்க முடியாத ஸ்ரீராமரை விரும்பினீர்கள். அவர் இலங்கையை முழுமையாக எரித்தார். ஆனால் விபீஷணன் அரண்மனை பற்றி என்ன? அது இலங்கைக்குள் இல்லையா? விபீஷணன் ராட்சசனின் குழுவில் பொருந்தாததைப் போலவே அவர் அங்கு உடல் ரீதியாக இருந்தாலும் அவரது அரண்மனையும் இலங்கையை சேர்ந்தது அல்ல. அது
அவரது அரண்மனை ஒரு பணியாளரின் இடம். அது அங்கு உடல் ரீதியாக இருந்தாலும் அவரது அரண்மனை ஒரு பணியாளரின் இடம். தைமுற்ற தன்னிலங்கை அதேதான். மாற்றாக முன்னதாக ராவணன் மீதான பயம் காரணமாக அக்னி கடவுள் சரியாக செயல்படவில்லை. ஆனால் இப்போது ஸ்ரீராமனின் வருகையால் வலிமையால் அவர் பெரிய திருமொழி 10:9 ஒல்லேரி மண்டி உண்ணா ஒளிரும் நெருப்பு பரவி எரிகிறது என இலங்கையின் மீது கடுமையாக செயல்பட்டு அதை எரித்தார். கம்பராமாயணம், சுந்தரகாண்டம், எரியூட்டும் படலம், 46வது பாசுரம் போன்ற சொற்றொடரை செந்தியுண்டு தேக்கிட்டாதே என்று நம்பிள்ளை மேற்கோள் காட்டுகிறார். இது அவரது தமிழ் இலக்கியத்தில் ஆழ்ந்த அறிவை எடுத்துக்காட்டுகிறது. முற்றத்தென்னி அங்கை உட்டினவே. மாற்றாக முன்னதாக ராவணன் மீதான பயம் காரணமாக அக்னி கடவுள் சரியாக செயல்படவில்லை. ஆனால் இப்போது ஸ்ரீராமரின் வருகையால் வலிமையால் அவர் பெரிய திருமொழி 10:9 ஒல்லேரி மண்டி உண்ணா ஒளிரும் நெருப்பு பரவி எரிகிறது என இலங்கையின் மீது கடுமையாக செயல்பட்டு அதை எரித்தார். கம்பராமாயணம், சுந்தரகாண்டம், எரியூட்டும் படலம், 46வது பாசுரம் போன்ற சொற்றொடரை செந்தியுண்டு தேக்கிட்டாதே என்று நம்பிள்ளை மேற்கோள் காட்டுகிறார். இது அவரது தமிழ் இலக்கியத்தில் ஆழ்ந்த அறிவை எடுத்துக்காட்டுகிறது. தல் நயந்தா யாம் உர்றது உர்ரே. தல் நயந்தா யாம் உர்றது உர்ரே. நீங்களும் தான் மனைவியுடன் மிகவும் பற்றுக்கொண்ட சக்கரவர்த்தி திருமகன் பேரரசனின் மகன் தெய்வீக பாதங்களை விரும்பினீர்கள். பிரிவினால் துன்பப்படுவதற்கு எம்பெருமானின் தாமரை பாதங்கள் அல்லது தோள் மீது ஒருவர் ஆசைப்பட்டாலும் பரவாயில்லை. சீதா பிராட்டி ஸ்ரீராமரின் வனப்பை விரும்புவார் மற்றும் பரதாழ்வான் ஸ்ரீராமரின் தாமரை பாதங்களை சேவிக்க விரும்புவார். இருவரும் பிரிந்ததில் சமமான துயரத்தை உணர்ந்தனர். வாழி, இந்த துன்பம் நீங்கிய பிறகு நீ வாழ்க. கனை கடலே கூப்பிடுவதற்கு பதிலாக சோகத்தில் தடுமாறுகிறாய். இது பெரிய சத்தம் எழுப்பும் கடல் என்றும் விளக்கப்படுகிறது. தல் நயத்தா யாம் உர்றது உர்ரே. நீங்களும் தான் மனைவியுடன் மிகவும் பற்றுக்கொண்ட சக்கரவர்த்தி திருமகனின் பேரரசனின் மகன் தெய்வீக பாதங்களை விரும்பினீர்கள். பிரிவினால் துன்பப்படுவதற்கு எம்பெருமானின் தாமரை பாதங்கள் அல்லது தோள் மீது ஒருவர் ஆசைப்பட்டாலும் பரவாயில்லை. சீதா பிராட்டி ஸ்ரீராமரின் அரவணைப்பை விரும்புவர் மற்றும் பரதாழ்வான் ஸ்ரீராமரின் தாமரை பாதங்களை சேவிக்க விரும்புவர். இருவரும் பிரிந்ததில் சமமான துயரத்தை உணர்ந்தனர். வாழி, இந்த துன்பம் நீங்கிய பிறகு நீ வாழ்க. கனை கடலே கூப்பிடுவதற்கு பதிலாக சோகத்தில் தடுமாறுகிற இது பெரிய சத்தம் எழுப்பும் கடல் என்றும் விளக்கப்படுகிறது. கூப்பிடுவதற்கு பதிலாக சோகத்தில் தடுமாறுகிறாய். கனை கடலே, இது பெரிய சத்தம் எழுப்பும் கடல் என்றும் விளக்கப்படுகிறது. ஆழ்வார் எம்பெருமான் திருவடிகளே சரணம்.